ஹமாஸ் விரைவாக நகர வேண்டும், எந்த ஒரு தாமதத்தையும் நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்று கூறிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுடனான சண்டையை நிறுத்திவிட்டு ஆயுதங்களை கீழே போடுமாறு ஹமாஸை எச்சரித்திருக்கிறார். போரினால் பாதிக்கப்பட்ட காசாவுக்கான தனது அமைதி திட்டத்தை ஏற்க விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாலஸ்தீன பயங்கரவாத குழுவான ஹமாஸை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தி இருக்கிறார். எந்த ஒரு தாமதத்தையும் தான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன் என்று கூறிய ட்ரம்ப் ஹமாஸ் சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்றும் எச்சரித்தார். இல்லையெனில் அனைத்து பந்தயங்களும் முடிவுக்கு வந்துவிடும் என்றும் எச்சரித்திருக்கிறார். ஒப்பந்தத்தில் இஸ்ரேலும் ஹமாஸும் உறுதியாக இருப்பார்கள் என்றும் அவர் மீண்டும் உறுதியளித்தார். பணைய கைதிகள் விடுதலை மற்றும் சமாதான ஒப்பந்தம் முடிவடையும் வாய்ப்பை வழங்குவதற்காக இஸ்ரேல் குண்டுவெடிப்பை தற்காலிகமாக நிறுத்தியதற்கு நான் நன்றி கூறுகிறேன். அனைவரும் நியாயமாக நடத்தப்படுவார்கள் என்று ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியலில் பதிவிட்டுள்ளார். முன்னதாக ட்ரம்ப் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்குள் இஸ்ரேலுடன் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை எட்டுமாறு ஹமாஸை கேட்டுக்கொண்டார். தனது அமைதி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவும் இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கவும் அதை கொண்டாடவும் ஹமாஸுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு வழங்கப்படுவதாகவும் தெரிவித்த ட்ரம்ப் எப்படியாவது அமைதி நிலவும் என்றும் கூறினார். காசா நகரில் இஸ்ரேல் நடத்திய புதிய வான்வழி தாக்குதலில் 10 பேர் கொல்லப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு ஹமாஸுக்கு ட்ரம்பின் எச்சரிக்கை வந்ததாக பாலஸ்தீன ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வான்வழி தாக்குதல் குறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. காசா பகுதியில் தனது தாக்குதலை நிறுத்திய போதிலும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை இன்னும் தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக இஸ்ரேல் இராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் இஸ்ரேலும் ஹமாஸும் வழங்கப்பட்ட நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் காசாவில் சண்டையை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர 20 அம்ச அமைதி திட்டம் அழைப்பும் விடுக்கிறது. பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டவுடன் இஸ்ரேலிய படைகள் பின்வாங்க தொடங்கும். இஸ்ரேல் ஏற்றுக்கொண்ட 72 மணி நேரத்திற்குள் அனைத்து கைதிகளையும் விடுவிக்க ஹமாஸ் கடமைப்பட்டுள்ளது. அதற்கு ஈடாக ஹமாஸ் இஸ்ரேலை தாக்கியதிலிருந்தும் அதைத் தொடர்ந்து காசாவில் யூத தேசத்தின் இராணுவ நடவடிக்கையிலிருந்தும் அக்டோபர் 7ஆம் தேதி 2023 ஆண்டு முதல் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பாலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்கும். முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் தனது குண்டுவீச்சை நிறுத்துமாறு அழைப்பு விடுத்த போதிலும் முற்றுகையிட்ட காசா பகுதியில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது 70 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது.